தாவேக அரசோட முதல் பட்ஜெட்டை இன்னும் கொஞ்ச நாள்ல தாக்கல் செய்ய போறாங்க. இந்த பட்ஜெட்லயாவது 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை விஜய் தருவாருன்னு பார்த்தா அதுக்கும் இப்ப ஆப்பு வைக்க போறாருங்கிறது சில செய்திகள்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் விஜய் அரசு பொறுப்பேற்ற 2 மாதத்துல மட்டும் 20,000 கோடி ரூபாய் கடனை வாங்கி வச்சிருக்காங்க. இந்த கடனை வாங்கி வச்சுட்டு அப்படி எதுக்குதான் செலவு பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா, இங்கிட்டு மகளிர் உரிமை தொகையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல, 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. அப்ப இந்த 20,000 கோடி ரூபாயும் 2 மாசத்துல வாங்கி அப்படி என்ன செலவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுலதாங்க இந்த தாவேக அரசு மிகப்பெரிய ட்விஸ்டே வச்சிருக்கு. அது என்ன ட்விஸ்ட்ங்கிறத நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பார்த்தரலாம். காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாவேக அரசு தலைமையிலான முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட போகுது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னாடி அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல பேசும்போது, இங்க பாருங்க, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல எல்லாம் நீங்க மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயை எதிர்பார்த்துறாதீங்க, கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, உங்க இஷ்டப்பட்ட நேரத்துல எல்லாம் எங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போயிருந்தாரு. இவரு ஒரு பக்கம் பேசிட்டு போக, இதுக்கு முன்னாடி திமுக தலைமையிலான அரசு 1,50,00,000 மகளிருக்கு மாசம் 15ஆம் தேதி ஆனா டான்னு 1000 ரூபாயை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த 1000 ரூபாயை தான் இப்போ விஜய் தலைமையிலான அரசு கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேரை மட்டும் இப்போதைக்கு மாத்தாம இருக்காங்க. அதையும் கூடிய விரைவில் மாத்த போறாங்க, இதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்ட போறாங்க அப்படிங்கிற தகவல்களும் நம்மளுக்கு தெரிய வருது. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தனாலதான் மகாராஷ்டிரா மாதிரியான பிற மாநிலங்கள்ல மகளிரோட நலனும் மேலும் பாதுகாக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடை பார்த்து திமுக ஆட்சியை பார்த்து காப்பி அடிச்சு மற்ற மாநிலங்கள் பண்ற அளவுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறப்பா மகளிர் உரிமை தொகையை போன ஆட்சியில டான்னு 15ஆம் தேதியான போட்டுட்டு இருந்தாரு. இந்த தாவேக அரசு பொறுப்புக்கு வந்ததுமே நம்ம 2500 ரூபாயை மகளிருக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா 2500 ரூபாயை தரல, அதே 1000 ரூபாயை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் மகளிர் உரிமை தொகை பேரை வேற மாத்த போறாங்களாமா. சரி, வருகிற பட்ஜெட்லயாவது அதுக்கு ஒரு பணத்தை ஒதுக்கி ஆகஸ்ட் மாதத்துல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுக்கும் இப்ப செங்கோட்டையன் செக் வச்சிருக்காரு. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, சரி ஓகே, மகளிர் உரிமை தொகைக்கு தான் செலவு பண்றதுக்கு இவங்களுக்கு காசு இல்ல அப்படின்னு புலம்புறாங்கன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் கடனை வாங்கி வச்சிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் என்ன சொன்னாரு, கடனை நாங்க குறைப்போம், கடன் வாங்க மாட்டோம், சூப்பர் கிளீன் கவர்மெண்ட்டை நாங்க நடத்துவோம், அழகான கவர்மெண்ட்டை நடத்துவோம், நேர்மையான கவர்மெண்ட்டை நடத்துவோம், கடன் இல்லாத கவர்மெண்ட்டை நடத்துவோம்னு சொல்லி நிறைய பஞ்ச் டயலாக்லாம் பேசியிருந்தாரு. சரி, கடனையாவது குறைச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தா கடனையும் குறைக்கல. சரியா சொல்லணும்னா, பிரின்சிபல் அக்கௌண்டன்ட் ஜெனரல் தமிழ்நாடு அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னாவே தெரியும், இந்த தாவேக அரசோட ஒவ்வொரு மாச செலவும் எவ்வளவு செலவாயிட்டு இருக்குங்கிறத அங்க அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல இருந்து கிடைச்ச ஸ்டேட்மெண்ட்ல என்ன தகவலா இப்ப செய்தியா வெளியே வந்திருக்கு அப்படின்னா, இந்த தாவேக அரசு பொறுப்பேற்ற 2 மாதத்துல மட்டும் எவ்வளவு பணம் தெரியுமாங்க கடன் வாங்கியிருக்காங்க, 20,881 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த 2 மாசத்துல மட்டும் 20,881 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்களா? அதாவது இந்த ஒரு வருஷத்துல 2026 to 27 இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் மட்டும் எவ்வளவு கடன் வாங்குறதுக்கு போட்டிருக்காங்கன்னா 1,20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கலான்னு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா போன திமுக அரசு ஆட்சிக்கு ஒருவேளை இந்த தாவேக அரசு வர்றதுக்கு முன்னாடி வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட பட்ஜெட் என்னவா இருந்துச்சுன்னா 1,00,000 கோடி ரூபாயா தான் இருந்தது. அதாவது 2026 to 27க்கான கடன் வாங்கக்கூடிய பட்ஜெட் வெறும் 1,00,000 கோடி ரூபாயா தான் இருந்தது. ஆனா இந்த தாவேக அரசு அதை 20 ரூபாய் கூட்டி 1,20,000 கோடி ரூபாய் கடனை வாங்குறதுக்கு பட்ஜெட் போட்டு வச்சிருக்காங்க. இதை நம்ம ஒரு வருஷத்துக்கு 1,20,000 கோடி ரூபாய்னா 5 வருஷத்துல ஆல்மோஸ்ட் 6 லட்சம் ஆயிருச்சு. அப்ப கடந்த கால திமுக அரசு கடன் வாங்கி வச்சுட்டு போனாங்கன்னு சொன்ன இதே தாவேக அரசு அவங்களோட டபுள் மடங்கு தான் வாங்க போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு சின்ன இந்த கால்குலேஷன்ல இருந்தே தெரிய வருது. சரி, இந்த 2 மாசத்துல மட்டுமே சுமார் 20,881 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்களே, இன்னும் இந்த மகளிர் உரிமை தொகை, அப்புறம் அந்த 6 சிலிண்டரு, அப்புறம் இந்த புதுமண பெண்களுக்கு தங்கம் தர்றது, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் சொல்லியிருந்தாருல, வேலை இல்லாதவங்களுக்கு 4,000 ரூபாய், நிறைய திட்டங்கள் சொல்லியிருந்தாருல, இதுக்கெல்லாம் செலவு பண்ணோம்னா இன்னும் தாவேக அரசு கடன் சுமையை தான் ஏற்கும். அப்ப கடன் அதிகமாகும்னு தெரிஞ்சே அப்புறம் எதுக்கு இந்த வாக்குறுதியை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த நேரத்துல கண்டிப்பா ஒரு கேள்வியா எழுது. சோ இப்படி இருக்கிறப்ப மகளிர் உரிமை தொகைக்கும் செலவு பண்றதுக்கு காசு இல்ல, கடனையும் ஏத்தி வச்சிருக்காங்க. இந்த வாங்கின கடனை
ஆனா எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த இடத்துல தாங்க தாவேக்கு அரசு மிகப்பெரிய ட்விஸ்டே பண்ணியிருக்காங்க. அது என்ன ட்விஸ்ட்னா, காலங்காலமா இந்த தமிழகத்துல ஆண்ட எல்லா தலைவர்களுமே, எல்லா முதலமைச்சர்களுமே, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா எம்ஜிஆர், கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், எடப்பாடி, ஜெயலலிதா, இந்த மாதிரி எல்லா தலைவர்களுமே முதலமைச்சரானப்போ இங்க தலைமைச் செயலகத்துல தான் ஆட்சி புரிஞ்சாங்க. அங்கதான் அவங்களோட அலுவலக பணியே இருக்கும். ஆனா இப்ப வந்தாரு நம்ம திடீர் முதலமைச்சர். இவர் வந்து 2 மாசத்துல எனக்கு இந்த இடம்லாம் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியரை கூப்பிட்டு வாஸ்துலாம் பார்த்துட்டு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இருக்கக்கூடிய 10th ஃப்ளோருக்கு தலைமைச் செயலகத்துல இருந்து முதலமைச்சரோட அறைய ஷிஃப்ட் பண்றாங்க. இந்த ஷிஃப்ட் பண்றதுக்கு மட்டும் எவ்வளவு கோடி ரூபாங்க செலவாகுது? சுமார் 80 கோடி ரூபாய். 80 கோடி ரூபாய் ஜஸ்ட் இவரோட அறைய ஷிஃப்ட் பண்றதுக்கே செலவாகுது. இந்த 80 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா பல நலத்திட்டங்கள் தமிழக மக்களுக்கு செய்யலாம், தமிழக அரசுக்கு செய்யலாம், கடன் சுமையை குறைக்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் பண்ணலாம். ஆனா இவரோட அறை வாஸ்துப்படி இல்ல அப்படின்னு அவர் ஆஸ்தான ஜோதிடர் சொன்ன ஒரு காரணத்துக்காக இப்போ நாமக்கல் கவிஞர் மாளிகையில 10th ஃப்ளோர்ல கொண்டு போய் வைக்க போறாங்க. இப்போ ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுக்கு காசு இல்ல, எங்க கிட்ட சீக்கிரம் எதிர்பார்க்காதீங்கன்னு சொன்ன இதே அமைச்சர் செங்கோட்டையன் முதலமைச்சர் இப்போ 80 கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்லப்படுற இந்த பிளானை ரத்து பண்ணனால அத அமைச்சர் செங்கோட்டையன் எடுத்து சொல்லலாம். ஒரு மூத்த அமைச்சரா இருக்கிறார், கண்டிப்பா எடுத்து சொல்லலாம். ஆனா சொல்லல. அப்ப கடனையாவது குறைக்கலாம்ல, கடனையே குறைக்கல. கடைசியில பார்த்தா அந்த கடனை வாங்கி எதுக்கு செலவு பண்ணுவாங்கன்னு பார்த்தா அறைய ஷிஃப்ட் பண்றதுக்கு செலவு பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல தகவல்களும் நம்மளுக்கு தெரிய வருது. சோ இதுல இருந்து சிம்பிளா சொல்லணும்னா, அதாவது மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா தாவேக அரசு தனக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தன்னோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. சமீபமா கூட முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த நாற்காலி குஷைன் நாற்காலியா மாத்தினாங்க. அதுவே லட்சக்கணக்கில் காசு அப்படிங்கிற மாதிரி கூட கேள்விப்பட்டோம். அப்புறம் முதலமைச்சர் தனக்கு ஹேர் ஸ்டைல் பண்றவரு, பாடி கார்டா இருக்கிறவரு, அப்புறம் தன்னோட சோசியல் மீடியால ப்ரொமோட் பண்றவரு, இவங்களையெல்லாம் கூட்டிட்டு முதல் டெல்லி பயணம் போயிட்டு வந்தப்பயே, தனி விமானத்துல போயிட்டு வந்தப்பயே 1 கோடி ரூபாய் செலவச்சு அதுவே பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. முதலமைச்சரா இருந்தாலுமே தன்னோட சொந்த செலவுகளுக்கு இந்த தாவேக அரசு அதிகமா செலவு பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்ப எழுந்திருக்கு. சோ இவ்வளவு கடன் நெருக்கடி, மகளிர் உரிமை தொகையை இன்னும் கொடுக்கல, இன்னும் நலத்திட்டங்கள் இவங்க அறிவிச்ச நலத்திட்டங்கள் நிறைய கொடுக்கல. இந்த சூழல்ல இந்த அறைய மாற்றனால இன்னும் கூடுதலான சுமை தான் தாவேக அரசுக்கு வரும் அப்படின்னு திமுகவினர் இப்பவே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேக அரசுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல, இவங்களுக்கு சரியா ஆட்சி பண்ண தெரியலன்னு திமுக தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரியே தாவேகாவோட செயல்பாடு இருக்குங்கிறது நம்மளுக்கு அவங்களோட செயல்பாடுகள்ல இருந்தே தெரிய வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோட சந்திக்கலாம். நான் சிலம்பு செல்வி.